ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா, அவங்களுக்கு ஒரு பையன். அப்போ குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அவங்களுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு. குடியிருக்க ஒரு வீடு கூட கிடையாது, ஒரே ஒரு ஓலை வீடு தான் இருக்கு. அதில் தான் அவங்க இருக்காங்க. அப்போ ஒரு நாள் புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் நைட்டில் படுத்திருக்கும் போது, நம்ம கஷ்டம் என்னைக்கு தான் தீர போகுதோ, கடவுள் கண் திறந்து பார்க்க மாட்டேக்காரு நம்மளை அப்படின்னு 2 பேரும் புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. சின்ன பையன் தூங்கிட்டான். தூங்கின உடனே இவங்களும் சரி படுத்து தூங்குவோன்னு தூங்க போகும்போது சல்லுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. சல்லுன்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே என்னடான்னு எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. ஒரு மூட்டை பணம் போட்டுருச்சு. போட்டவுடனே கூரையை பிச்சுக்கிட்டு போட்டுருச்சு. அதுக்கு தான் சொல்லுவாங்க, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. கூரையை பிச்சுட்டு போட்ட உடனே அவங்க அதை எடுக்கிறதுக்குள்ளே அந்த சின்ன பையன் முழிச்சிடுறான். முழிச்சு ஓடியாந்து, எம்மா காசு பணம் நிறைய கிடக்குதே அப்படின்னு சொன்னேன். ஆமையா அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே எடுத்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு கொஞ்சம் மாவு போட்டு பணியாரம் சுட்டு அந்த கூரை மேலே மேகம் இருட்டிக்கிட்டு வருது, மழை வருது, மழை வர போகுது. மேகமெல்லாம் மின்னலுமா இருந்த உடனே கொஞ்சம் மாவு பணியாரத்தை போட்டு மேலே கூரை மேலே பணியாரத்தை சுட்டு அவங்க மாப்பிள்ளை மேலே கூரை மேலே ஏறி இருந்து போட்டார். போட்ட உடனே இது கூரை எங்கேயும் அங்கங்கே தங்கி நிற்கிது. மழை வெஞ்சோடனே மழை வெஞ்சோடனே தனியாக பணியாரமும் கீழே வந்து பொத்துன்னு உளுந்த உடனே அந்த பையன் தூங்கினவனை எழுப்பி, ஐயா பணியார மழை பெய்யுது, எந்தி பணியார மழை பெய்யுது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பையன் ஓடி வந்து பணியார மழை பெய்யுது அப்படின்ட்டு பணியாரத்தை எல்லாம் பிறக்கிறாங்க. பிறக்கின உடனே பையன் வந்து சேட்டைக்கார பையன். ஒரு நாள் சேட்டை பண்ண உடனே அவங்க அம்மா அடிச்சா. யாருக்கிட்டையும் இதை சொல்லக்கூடாதுயா அப்படின்னு சொல்லி வச்சிருந்துச்சு. அடித்த உடனே ஓடி போய், அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு சாமி பெரிய பெட்டியில் பணம் போட்டுச்சு அப்படின்னு ஊர்க்காரங்க கிட்ட போய் சொல்லிட்டான். சொன்ன உடனே ஊர்க்காரங்க அவ்வளோ பேர் வந்து, என்ன உனக்கு என்னமோ பணம் கிடைச்சிதுன்னு உன் பையன் சொல்கிறானே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே என்னைக்கு எப்போ எப்போ அப்படின்னு கேட்பா. உன் பையன்தான் சொல்கிறான் அப்படிங்கையும், அவங்ககிட்ட கேளுங்க, என்னைக்கு கொடுத்தது என்னைக்கு போட்டதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே அந்த பையன் சொல்லுவான், பணியார மழை பெஞ்சிச்சுல்ல அன்னைக்கு தான் போட்டுச்சு எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா அப்பாவும் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே பார்த்தீங்களா இந்த பைத்தியம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பணியார மழை பெஞ்ச அன்னைக்கு பணம் போட்டுதுன்னு சொல்லு. இவன் பேச்சையும் கேட்டு நீங்கள் நம்பி வந்து கேட்கீங்களையா, பணம் கிடைச்சா நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சின்ன பையன் சரி ஏதோ விவரம் தெரியாமல் சொல்லுது. அவங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க. போன உடனே இவங்க அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி, மொத்தமாக நம்ம கிடச்சிருச்சுன்னு வெளியே கொண்டு காட்ட முடியாது. இருப்பு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி அதை காசாக்கி வீடு கட்ட எல்லாம் செஞ்சு அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. பையன் வந்து லூசுத்தனமாக எல்லாம் சொல்லிடுவான்னு சொல்லி அவங்க அம்மா புத்திசாலித்தனமாக பணியாரத்தை சுட்டு கூரையில் போட்டு, மழை வரும்போது பணியார மழை பெஞ்சிருக்குடா அன்னைக்கு நம்ம வீட்டில், ஊர்லேயே பணியார மழை தான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை ஐயனை சொல்லி வச்சிருக்கிறாங்க. இது ஒரு குட்டி கதை ஆட்சி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அது எனக்கு தெரியாது. எனக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.